உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. அருள்மிகு கங்காதீஸ்வரர் கோவில் அடிமனை வாடகைதாரர்கள் நல சங்கம் சார்பில் புரசைவாக்கம் பார்த்த சாரதி தெருவில் விழிப்புணர்வு கூட்டத்தை மோ டில்லி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு நாகபூஷணம் முன்னிலை வகித்தார். கோகுல் வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு கோவில் மனை குடியிருப்போர் சங்க கூட்டமைப்பு மாநில தலைவர் பாலசுப்பிரமணியன், மாநில பொருளாளர் ஏழுமலை, தமிழக இந்து சமய திருக்கோயில்களின் வாடகைதாரர்கள் சங்க பொதுச் செயலாளர் மணி, பொருளாளர் கோவிந்தராஜ், மகளிர் அணி அமைப்பாளர் திருமதி பூங்கொடி, தமிழ்நாடு கோவில்மனை குடியிருப்போர் சங்க கூட்டமைப்பு நிர்வாக குழு உறுப்பினர்கள் சசிகுமார், சத்தியமூர்த்தி, தீனதயாளன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தனிப்பட்ட முறையில ஒருத்தர் போடியா குரூப்புக்கு இது தேவையா? ஒருத்தன் போடுறான். உன்னுடைய பிரச்சனை எதுவோ அதை மாநில தலைவர் பாலுக்கும் ஏழுமலைக்கும் தெரிவி, உன்னுடைய பிரச்சனை தீருன்றான். இந்த கூட்டத்துடைய தலைப்புனா விழிப்புணர்வு கூட்டம் தானே. விழிப்புணர்வு கூட்டம்னா இதை நான் பலதும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். யாரு விழிப்புணர்வுனா அது கேட்கிற மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் குழுல விழிப்புணர்வு கொடுங்க. இந்த நிர்வாக அதிகாரிகள் அன்னெசரியா தொந்தரவு கொடுக்கறாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கறதுக்காக தான் இந்த கூட்டத்தையே போட்டோம். புரியுதுங்களா? நீங்க பாதுகாப்பா இருங்க. தமிழ்நாடு கோயில்மனை குடியிருப்போர் சங்கம் உங்க கூட இருக்கும். தமிழ்நாடு கோயில்மனை குடியிருப்போர் சங்கம் மட்டும் இல்லாமல் எல்லா பகுதியிலும் இருக்க சங்கங்களும் உங்களோட இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா எல்லாரும் வருவோம். ஆனால் நீங்க கவலைப்பட வேணாம், பயப்பட வேணாம். ஆனால் உங்கள் நியாயமான வாடகையை நீங்க செலுத்த தயாராக இருக்கணும். அடுத்த தடவை நான் கோகுல்கிட்ட கேட்கும் போது கலைஞர் அரசாணைப்படி எங்க பகுதியில எல்லாரும் வாடகையை செலுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு சொல்ல அவர் சொல்லணும். சரிங்களா? சென்னை புரசவாக்கம் பகுதியிலே பார்த்தசாரதி தெருவிலே அருள்மிகு கங்காதீஸ்வரர் கோயில்மனை குடியிருப்போர் சங்கத்தின் சார்பாக குடியிருப்போருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த கூட்டம் அமைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சென்னையிலிருந்து பல பகுதிகளிலிருந்து கோயில்மனை குடியிருப்போர் நிர்வாகிகள் வந்து கலந்து கொண்டு இந்த பகுதி மக்களின் கோரிக்கைக்கு ஆதரவு அளித்தார்கள். இந்த பகுதியிலே கங்காதீஸ்வரர் கோயில்மனை குடியிருப்போர் சங்கத்தின் நிர்வாக அதிகாரி காலாவதியான ஒரு எவிக்ஷன் சட்டத்தை கொண்டு வந்து இங்கு இருக்கும் குடியிருப்போரை பயமுறுத்துவதாக கேள்விப்பட்டோம். அதே போல எந்த ஒரு கையெழுத்தும் போடாமல் ஒரு அனாமதேய கடிதத்தை கோயில் வீட்டு வாசலிலே ஒட்டிவிட்டு நாங்கள் வாடகை கொடுக்கவில்லை என்றால் வீடுகளுக்கு சீல் வைத்து விடுவோம் என்று அராஜக போக்கிலே அவர்கள் சொல்லிவிட்டு சென்றதை நாங்கள் கோயில்மனை குடியிருப்போர் சங்கத்தின் சார்பாக HRNC கமிஷனர்களை சந்தித்து அவர்களிடம் சொல்லி கூறிவிட்டு வந்திருக்கிறோம். எனவே அது சம்பந்தமாக இந்த குடியிருப்போரிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. இவர்கள் அனைவரும் கலைஞர் போட்ட அரசாணை 298 படி இதுவரை வாடகை செலுத்தி வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இதுவரை இல்லை. இத்தனை காலமாக வாழ்ந்து வந்ததை இன்று ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லி இவர்களை வெளியுறுத்துவோம் என்று அச்சமூட்டும் வகையிலே அறநிலையத்துறையின் அதிகாரிகள் பேசி வருகிறார்கள். அதை கண்டிக்கவே இந்த கூட்டம் ஒரு விழிப்புணர்வு கூட்டம். கோயில்மனை குடியிருப்போர் ஒழுங்காக பழைய வாடகையை செலுத்த வேண்டும் என்றும் சொல்றோம். அதே சமயத்திலே அதிகாரிகள் அத்துமீறி நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் கண்டனம் தெரிவிக்கிறோம். தமிழக அரசுக்கு கொஞ்சம் கோரிக்கை வைக்கிறீங்களா சார்? ஆமா, தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கைன்னா, கடந்த ஆட்சியிலே கலைஞர் முதல்வராகவும் இப்போது இருக்கிற தமிழக முதல்வர் துணை முதல்வராகவும் இருந்த போது 2007 2010 456 298 என்ற 2 அரசாணைகள் குடியிருப்போரின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போடப்பட்டது. அந்த அரசாணை திமுக ஆட்சியில் போடப்பட்டது. கடந்த அதிமுக ஆட்சியில் அது ஓரங்கட்டப்பட்டது. இப்பொழுது மறுபடியும் திமுக ஆட்சி வந்திருக்கிறது. கலைஞர் ஆட்சி என்று சொல்கிறார்கள். இந்த கலைஞர் ஆட்சியிலே அந்த கலைஞர் அரசாணையை கொண்டு வருவது இவர்களுக்கு என்ன தயக்கம்? அதைத்தான் கேட்கிறோம். கலைஞர் ஆட்சியில் போடப்பட்ட அரசாணைகள் இன்று துவக்கப்பட வேண்டும்
என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. கலைஞர் ஆட்சியில போட்ட அரசாணை இந்த ஆட்சியில நிறைவேற்றப்படவில்லை என்று நீங்க சொல்றீங்க. ஆமாம். அது எதனால அந்த மாதிரி? ஏன் எங்களுக்கு கேட்டா எப்படி தெரியும்? அவங்கள கேட்கணும். ஏன் அந்த அரசாணையை அவங்க அமல்படுத்தல? இப்ப இருக்கிற தமிழக முதல்வர் துணை முதல்வராக இருந்தார் 2010. அப்ப போட்ட அரசாணை தான். இருக்க முதல்வர் கலைஞர் ஆட்சி தான் நாங்க நடத்துறோம்னு சொல்றாங்களே. கலைஞர் ஆட்சி தான் நடத்துறோம்ன்றாங்க. அப்ப கலைஞர் அரசாணையை ஏன் கொண்டு வர மாட்டேன்றாங்க? அதுதான் எங்க கேள்வி. நம்ம மாநில பொருளாளர் அதை கொடுத்திருக்காரு, நான் கவனிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுக்கு போராட்டம், மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவது ஒன்றே வழி.